மெல்பர்னில் ரசிகர்களுக்கு காத்திருக்கும் ட்ரீட். நான்காவது டெஸ்டில் எகிரி அடிக்கப் போவது யார்? இந்திய ஆஸ்திரேலியா இடையான நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி மெல்போர்ன் மைதானத்தில் நடைபெறவுள்ள நிலையில் ஆட்டம் யாருக்கு சாதகமாக இருக்கும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. தொடரில் முன்னேறுவது யார் என்று ஆராய்வோம். அதாவது இந்திய ஆஸ்திரேலியா இடையான டெஸ்ட் கிரிக்கெட் தொடர் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வருகிறது. 5 போட்டிகள் கொண்ட தொடரில் முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 295 ரன்கள் வித்தியாசத்தில் வரலாற்று வெற்றியை பதிவு செய்தது. இந்த வெற்றியை இந்தியர்கள் கொண்டாடி முடிப்பதற்குள் ஆஸ்திரேலியா பயங்கர அடியை பதிவு செய்தது. அதன்படி இரண்டாவது டெஸ்டில் ஆஸ்திரேலியா அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று பதிலடியும் கொடுத்தது. மேலும் தொடரும் 1-1 என்ற கணக்கில் சமனும் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து நடைபெற்ற மூன்றாவது டெஸ்ட் போட்டியிலும் ஆஸ்திரேலியா அணியின் ஆதிக்கமே ஓங்கியிருந்தது. ஆனால் மழையின் குறுக்கீட்டால் 5 நாள் போட்டியில் பெரும்பாலான நேரம் ஆட்டம் தடைப்பட்டது. இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட இந்திய அணி டீம் இந்தியா கடுமையாக போராடி போட்டியை டிரா செய்தது. 3 போட்டிகள் முடிவடைந்துள்ள நிலையில் தொடர் 1-1 என்ற கணக்கில் சமனிலும் தொடர்கிறது. இரு அணிகள் இடையேயான நான்காவது டெஸ்ட் போட்டி பாக்ஸிங் டே டெஸ்டாக நாளை 26ஆம் தேதி தொடங்குகிறது. இந்திய நேரப்படி போட்டி அதிகாலை 5 மணிக்கு தொடங்குகிறது. மெல்போர்ன் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டி இந்திய அணிக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. ஏனெனில் இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் தான் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு முன்னேற முடியும் என்ற இக்கட்டான நிலைக்கு உள்ளதால் வெற்றிக்காக இந்திய அணி கடுமையாக போராடும் என்பதில் சந்தேகமில்லை. மெல்போர்ன் கிரிக்கெட் மைதானம் பேட்டிங்கில் பந்து வீச்சு என இரண்டும் கை கொடுக்கும் என்பதால் ரசிகர்களுக்கு பெரிய ட்ரீட் காத்திருக்கிறது என்றே சொல்லலாம். இரு அணி பேட்ஸ்மேன்கள், பவுலர்கள் என இரு தரப்பினர்களும் தங்கள் திறமையை வெளிப்படுத்த கடுமையான ஆட்டத்தை வெளிப்படுத்துவார்கள். ஆனால் பிட்ச் ரிப்போர்ட் படி மைதானம் மெல்போர்ன் கிரிக்கெட் கிரவுண்ட் தொடக்கத்தில் பந்து வீச்சாளர்களுக்கு அதிகம் கை கொடுக்கும். இதனால் அதிகமாக பவுன்ஸை எதிர்பார்க்கலாம் என்றும் ஆட்டத்தின் இரண்டாவது பாதியில் பிட்ச் பேட்டிங்கிற்கு சாதகமாக இருக்கும். பந்து வீச்சாளர்கள் என்னத்தான் முக்கி பந்து வீசினாலும் பேட்ஸ்மேன்கள் தங்கள் பேட்டை விளாசுவது உறுதி என்றும் சொல்லப்பட்டுள்ளது. பேட்டினுடைய முதல் பாதி பந்து வீச்சுக்கும் இரண்டாம் பாதி பேட்டிங்கிற்கும் சாதகமாக இருக்கும் என்பதால் டாஸ் வெல்பவர்களுக்கு ஆட்டத்தை வெல்லும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இதனால் போட்டியில் டாஸ் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. பிட்ச் பொறுத்தவரை மொத்தமாக 117 டெஸ்ட் போட்டிகள் நடைபெற்றுள்ள நிலையில் 57 போட்டிகளில் முதலில் பேட்டிங் செய்த அணியும் 42 போட்டிகளில் இரண்டாவது பேட்டிங் செய்த அணியும் வெற்றி பெற்றுள்ளன. 18 போட்டிகளில் டிராவிலும் முடிந்துள்ளது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.